ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? வாங்க, என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு சமையல் வீடியோ தான். எறா கருவாடில் தொக்கு செய்வது எப்படி? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன பொருளாக வச்சுருக்கேன்னு பார்த்தீங்களா? இது தாங்க அந்த எறா கருவாடு. நான் திட்டக்குடி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் போயிருந்தேன். அப்போ சந்தையில் பார்த்தா நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்துச்சு. அங்கே கருவாடுலாம் சூப்பராக இருக்கும். ஸோ அங்கே ஒரு கொஞ்சமாக நம்மளுக்கு தேவையானதை மட்டும் வாங்கிட்டு வந்து சமைச்சி சாப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எறா வாங்கிது. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பாருங்களா. அதுக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணி ஒரு பக்கம் வச்சாச்சு. அடுப்பை பற்ற வச்சு நம்ம கடாயை வச்சு கடை காய்ஞ்சோடனே எண்ணெயை ஊற்றாச்சு. எண்ணெயை ஊற்றி அதில் கொஞ்சம் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணி அது நல்லா செந்நிறமாக வந்தோடனே ஆனியன், அப்புறம் தக்காளி, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதை நான் போடும்போது நான் எடுக்கிற வீடியோவில் அது கிண்டிட்டேன். ஸோ அதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் சுடு தண்ணியில் நம்ம அந்த எறாவை நல்லா ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து அதுக்கப்புறமா நம்ம அந்த ஆனியன் தக்காளி எல்லாம் வதக்கினதில் ஆட் பண்ணி அது நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு கொஞ்சமாக லைட்டாக மஞ்சள் பொடியை போட்டு நல்லா கிளறி விட்டு பாருங்கள். எனக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டிருக்கு, உங்கள் தேவையான அளவுக்கு போடுங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு தேவையான மசால்ஸ் எல்லாம் போட்டு எப்படி ஒரு நான்ச்சான ஒரு எறா கிரேவி தொக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி வீடியோ வேணால் நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.